Hi everyone. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல PTA மாடல் क्वेश्चन பேப்பர் செகண்ட்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு? A source producing a sound of frequency 500 Hz is moving towards static listener with a velocity of 30 meter per second. The speed of sound is 330 meter per second. What will be the frequency heard by listener? ஸோ இங்கே சோர்ஸ் லிசனர் அப்படின்றப்பவே நமக்கு டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு தெரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. டாப்லர் எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சோர்ஸ் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதனுடைய ஒரிஜினல் ஃப்ரீக்குவென்சி வந்து அந்த லிசனருக்கு வந்து இருக்காது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரியணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போது இந்த வெஹிக்கிள் வந்து கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஹார்ன் வந்து இந்த பர்சனுக்கு வந்து கேட்கும் இல்லையா? அப்போது இந்த ஆப்ஜெக்ட் இல்லை இந்த ஆப்ஜெக்ட் எதுனா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது இல்லை ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகும்போது இதில் எந்த மாதிரியான ஃப்ரீக்குவென்சி வேரி ஆகும் அப்படின்றது தான் இந்த டாப்லர் எஃபெக்ட். அப்போ இந்த வெஹிக்கிள் வந்து கிட்ட வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு சவுண்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ரெஸ்ட் இது மூவ்மெண்ட்டுன்னு வச்சுப்போம், சரியா? ஸோ அப்போ இது மூவ் ஆகுது, இது ரெஸ்ட்டில் இருக்குது, அதாவது நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ இந்த வெஹிக்கிள் கிட்ட வரும்போது நமக்கு சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே வெஹிக்கிள் நம்மளை கடந்து போகும்போது சவுண்டு டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு சவுண்டு வேவ், அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ நம்ம அதை தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார் கேட்குறாங்களோ அதை நம்ம லிசனர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேஸில் எனக்கு கிட்ட வரும்போது சவுண்டு இன்க்ரீஸ் ஆகுது, என்னை தாண்டி போகும்போது சவுண்டு டிக்ரீஸ் ஆகுது. இந்த டாப்லர் எஃபெக்ட்டை வந்து எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சவுண்ட் அப்படின்றது வந்து இன்டென்சிட்டி, அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது இன்டென்சிட்டின்னு சொல்லாமல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த சவுண்ட் வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் ஃப்ரீக்வன்சி. ஸோ டாப்லர் எஃபெக்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீக்வன்சி பேஸ்டான ஒரு கொஷின் தான். ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு புக்லேயே வந்து ரொம்ப நிறைய கேசஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ நிறைய கேசஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க, ஒரு சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸ், ஒரு 7 கேசஸ் கிட்டே கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு, a source producing a sound of frequency 500 Hz is moving towards static அப்படின்றத வந்து நம்ம ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரே பொசிஷனில் நம்ம இருக்கிறத நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்டேஷனரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஒரு சோர்ஸ் வந்து, அதே எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன், ஒரு ஸ்பீக்கர்னே வச்சுப்போம், சரியா? ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிறோம், ரைட்? ஸோ இந்த சோர்ஸ், அதாவது விச் ப்ரொடியூசஸ் த சவுண்டு, அதை தான் நம்ம சோர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது, 500. ஸோ 500 Hz அப்படின்னு சொல்லியாச்சு. இஸ் மூவிங் டுவர்ட்ஸ், அப்போ இந்த பர்சனுக்கு கிட்ட இந்த சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது with the velocity of 30 meter per second. அப்போ இந்த ஸ்பீக்கர் இந்த சோர்ஸுக்கு மூவ் ஆகுது இல்லையா, இதனுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னா 30 மீட்டர் per second. ஓகேவா? அப்போ the speed of sound, அப்போ இந்த சவுண்டுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 330 மீட்டர் per second. நான் குழப்பல, ரொம்ப கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பர்சன் இங்கே இருக்காரு, ஒரு ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து 500 Hz இல்லையா? நம்ம படிச்சிருப்போம், ஒரு சவுண்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் டிபெண்ட் அப்பான் த ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர், அந்த மாதிரி சவுண்டுக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த சவுண்டோட ஸ்பீடு 330 மீட்டர் per second. இந்த சோர்ஸ், இந்த ஸ்பீக்கர் மூவ் ஆகுது இல்லையா, அதனுடைய வெலாசிட்டி வந்து 30 மீட்டர் per second. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஹர்ட் பை த லிசனர். அப்போ இந்த பர்சனுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ நமக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு யூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ் இது தான், n dash which is equal to v by v minus vs into n. ஸோ இந்த v அப்படின்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு vs அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த சோர்ஸினுடைய வெலாசிட்டி. சோர்ஸினுடைய வெலாசிட்டி என்ன, 30 மீட்டர் per second. இப்போ அப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 330 மீட்டர் per second. இந்த n அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன வந்து ஃப்ரீக்வன்சி, அதாவது சோர்ஸினுடைய ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ n dash அப்படின்றது என்ன அப்படின்னா அப்பேரண்ட்
frequency. Apparent frequency அப்படின்றப்போ அந்த லிசனர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கேட்குறோம் இல்லையா, அவரை தான் நம்ம apparent frequency அப்படின்னு சொல்லுவோம், which is not a original. ஆக்சுவலாக என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அதே ஃப்ரீக்வன்சி அந்த பர்சனுக்கு இருக்காது, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். அப்போது நமக்கு என்ன தேவை, இந்த n dash தான் தேவை, அதாவது apparent frequency. அப்போது n dash which is equal to இந்த v அப்படின்றது velocity of sound நமக்கு கொஷின்லேயே கொடுத்தாச்சு 330 by, அப்போது அதே தான் v அப்படின்றது அதே தான் 330 vs. அப்போ சோர்ஸனுடைய வேகம் 30 இங்கே இருக்குது velocity of source வந்து they have given 30 meter per second. அப்போ இங்கே -30 இல்லையா, முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த n அப்படின்றது frequency of that particular source, அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி, அந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து கொஷின்லேயே கொடுத்தாச்சு 500 ஹெர்ட்ஸ், 500. ஓகேவா? அப்போ இங்கே நார்மலாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம், 330 ஆகிடும் மேலே, அதே தான் கீழே 330 - 30 வந்து 300 இன்ட்டு இது என்னது 500. கரெக்டாக? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், ரொம்ப தாராளமாக கேன்சல் பண்ணணும். 0 0 போச்சு, இந்த 0 இந்த 0 போச்சு, அப்போ 3 இங்கே 1 சார், இங்கே வந்து 3110 110. கரெக்டாக? அப்போது 110 இன்ட்டு 5 வந்து நமக்கு தெரிஞ்சது தான் 550, ரைட்? அப்போ 550 ஹெர்ட்ஸ் தான் இந்த ஃப்ரீக்வன்சி, அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த லிசனர் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் அந்த சவுண்டை கேட்குறாங்க அப்படின்னா 550 ஹெர்ட்ஸ். ஸோ சேம் தான் இல்லையா? ஸோ பொறுமையாக பாருங்கள், எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.